இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி blast savings blast collection blast. கும்பகோணம் அருகே தெருவிளக்குகள் இல்லாததை கண்டித்து கிராம மக்கள் மின் கம்பங்களில் தீப்பந்தங்களை ஏற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள முருகங்குடி கிராமத்தில் முதல் நெடார் கிராமம் வரையிலான 5 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையின் இருபுறமும் போதிய மின்விளக்கு வெளிச்சம் இல்லாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் வெளிச்சம் இல்லாததால் சாலையில் நடக்கும் தொடர் விபத்துகளால் அச்சத்திலேயே பயணிக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. இதுகுறித்து பலமுறை மின்வாரிய அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தும் மின் கம்பங்களில் தீப்பந்தம் ஏற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் மின் விளக்குகளை அமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முருகங்கிலிருந்து நெடா வரைக்கும் தெருவிளக்கே கிடையாதுங்க. ஸ்ட்ரீட் லைட் கம்பங்கள் இருக்கு, பாதி இடம் கம்பம் கிடையாது. அரசு மருத்துவமனை கிட்டத்தட்ட அருகாமல் தான் இருக்கு. முருகங்குடி பிரதான கிராமம் தான் இருக்கு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3-1.5 கிலோமீட்டர் போய் தான் அந்த அரசு மருத்துவமனை இரவு நேரம் போற சூழ்நிலை இருக்கு. பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய பிரதான பகுதி இது. கம்பங்கள் மின் கம்பங்கள் இருந்தும் மின் விளக்கு பொருத்தப்படல. பாதி இடங்களில் மின் கம்பங்கள்ல அதிகாரிகள் முயற்சி பண்ணி உடனடியாக மின் கம்பங்கள் ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு வெளிச்சம் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காக தீப்பந்தம் போராட்டம் நடத்துறாங்க. முதற்கட்டமாக நடத்துறாங்க. அடுத்த கட்டம் தலைமை முடிவு செய்யப்படுங்க. கும்பகோணம் அருகே தெருவிளக்குகள் இல்லாததை கண்டித்து கிராம மக்கள் மின் கம்பங்களில் தீப்பந்தங்களை ஏற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள முருகங்குடி கிராமத்தில் முதல் நெடார் கிராமம் வரையிலான 5 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையின் இருபுறமும் போதிய மின்விளக்கு வெளிச்சம் இல்லாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் வெளிச்சம் இல்லாததால் சாலையில் நடக்கும் தொடர் விபத்துகளால் அச்சத்திலேயே பயணிக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. இதுகுறித்து பலமுறை மின்வாரிய அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தும் மின் கம்பங்களில் தீப்பந்தம் ஏற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் மின் விளக்குகளை அமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முருகங்கிலிருந்து நெடா வரைக்கும் தெருவிளக்கே கிடையாதுங்க. ஸ்ட்ரீட் லைட் கம்பங்கள் இருக்கு, பாதி இடம் கம்பம் கிடையாது. அரசு மருத்துவமனை கிட்டத்தட்ட அருகாமல் தான் இருக்கு. முருகங்குடி பிரதான கிராமம் தான் இருக்கு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3-1.5 கிலோமீட்டர் போய் தான் அந்த அரசு மருத்துவமனை இரவு நேரம் போற சூழ்நிலை இருக்கு. பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய பிரதான பகுதி இது. கம்பங்கள் மின் கம்பங்கள் இருந்தும் மின் விளக்கு பொருத்தப்படல. பாதி இடங்களில் மின் கம்பங்கள்ல அதிகாரிகள் முயற்சி பண்ணி உடனடியாக மின் கம்பங்கள் ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு வெளிச்சம் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காக தீப்பந்தம் போராட்டம் நடத்துறாங்க. முதற்கட்டமாக நடத்துறாங்க. அடுத்த கட்டம் தலைமை முடிவு செய்யப்படுங்க. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி blast savings blast collection blast.